Good afternoon, guys. In the last class, we finished discussing what is credit control and what are the credit control measures. Under that, we discussed two methods for credit control, right? Okay, in the today's class, we are going to discuss about repo rate and reverse repo rate. Okay, so the repo rate and reverse repo rate are the frequently used tools with which RBI can control the availability and supply of money in the economy. ஸோ இந்த ரெண்டுமே இந்த ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுமே இந்த டூல் எதுக்கு யூஸ் யாரால் யூஸ் பண்ணப்படுதுன்னா ஆர்பிஐ தான் இந்த ரெண்டு டூல்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா லைக் சப்ளை ஆஃப் மணி கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு எக்கானமியில் வந்து இந்த மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா இந்த அவைலபிலிட்டி ஆஃப் மணி எவ்வளோ மணி வந்து எக்கானமியில் இருக்குது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் யூஸ் திஸ் ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் டூல்ஸ். ஓகேவா? எதுக்கு யூஸ் ஆகுது? டு கண்ட்ரோல் தி அவைலபிலிட்டி அண்ட் சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கானமி. ஆர்பிஐ இஸ் யூஸிங் திஸ் ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் வந்து எப்பயுமே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்ஆர் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, அண்ட் கம்மிங் டு ஸோ இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ரெப்போ ரேட்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா லைக் ரெப்போ ரேட்டில் என்ன ஆகும்னா ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் என்ன ஆகும்னா ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கிக்குவாங்க. ஸோ தட் இஸ் த ஓன்லி டிஃப்ரென்ஸ். ஹியர் இன் ரெப்போ ரேட் ஆர்பிஐ இஸ் லெண்டிங் மணி டு கமர்ஷியல் பேங்க்ஸ், whereas in reverse repo rate RBI is getting or RBI is borrowing money from the commercial banks. So that is the main difference between repo rate and reverse repo rate. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அண்டர் ரெப்போ ரேட்டில் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா லைக் எதுக்காக வாங்குறாங்க இந்த கமர்ஷியல் பேங்க்ஸு ஆர்பிஐ கிட்டேருந்து எதுக்கு மணி வாங்குறாங்க அப்படின்னா டியூரிங் த டைம் ஆஃப் ஷார்ட்டேஜாக இருக்கப்போ அவங்கக்கிட்ட ஃபண்ட்ஸு டிபாசிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற சுச்சுவேஷனில் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து மணி பாரோ பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அதான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் கம்மிங் டு தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் இந்த ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுனா இந்த when RBI increases the repo rate making it more expensive for the banks to borrow from the RBI. வந்து அவங்க அந்த ரேட் வந்து நான் நேற்று ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது வாங்குறது ரொம்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அந்த ஃபண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். எதுக்குன்னா அவங்களால அதை ரீபே பண்ண முடியாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் வாட் தேர் சேயிங். சிமிலர்லி தி ஆர்பிஐ வில் டூ த எக்ஸாக்ட் ஆப்போசிட் இன் ஏ டிஃப்ளேஷனரி என்வாயர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெப்போ ரேட் வந்து எப்போ அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் ஈஸியாக ரீபே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே டிஃப்ளேஷனரி என்வாயர்மெண்ட் என்னென்னா டிஃப்ளேஷன் என்வாயர்மெண்ட்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம் அது திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன சொல்லுவோம்னா டிஃப்ளேஷனரி என்வாயர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. லைக் அவைலபிலிட்டி ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும், ஃபண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக அவங்க ரீபே பண்ண முடியுற மாதிரி அளவுக்கு அதை வந்து அவங்க கம்மிப்படுத்திடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த 3 points டு ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெப்போ ரேட்னா என்ன? இட் இஸ் அ ரேட் அட் விச் ஆர்பிஐ இஸ் வில்லிங் டு லெண்ட் மணி டு தி commercial banks. So that is the definition and meaning of the repo rate. And coming to எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாங்குறாங்க during the time of shortage of money these commercial banks are getting money from the RBI. That is the third point. And coming to the fourth point லைக் ஆஸ் எ டூல் டு இந்த வந்து ரெப்போ ரேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு சுச்சுவேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்ன? இன்க்ரீஸ் இந்த ப்ரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் பர்ச்சேசிங் பவர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அதான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அண்டர் ரெப்போ ரேட். அண்ட் கமிங் டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் என்ன ஆகும்னா அது ரிவர்ஸ் ஆகும். இங்கே வந்து ஆர்பிஐ வந்து ஃபண்ட்ஸ் வந்து யார்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க? கமர்ஷியல் பேங்க்ஸ்கிட்டேருந்து RBI வந்து ஃபண்ட்ஸ் வாங்கிக்குவாங்க. ஸோ RBI is willing to borrow from the commercial banks is called as reverse repo rate.
Okay, and then if RBI increases the reverse repo rate, it means that RBI is willing to offer lucrative interest rate to the banks to park their money with the RBI. ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து லூக்ரேட்டிவ்னா வந்து லார்ஜ் வால்யூம். ஓகே, ஸோ ஏதாவது மீனிங், ஏதாவது ஒரு புது வேர்டுக்கு மீனிங் சொல்கிறப்ப நீங்கள் அதை அங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ lucrative interest rate na like large volume of interest rate. Okay va? So if the RBI increases the reverse repo rate, it means that RBI is willing to offer lucrative interest rate to banks to park their money with the RBI. இப்போ வந்து லைக் அவங்க இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து டிபாசிட்ஸ் இருக்கும். அது வந்து அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு 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 20% வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம்னா ஒரு டெம்பரரியாக அவங்கக்கிட்ட வந்து வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆர்பிஐயில் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து டிபாசிட் பண்ணிச்சுன்னா யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் ரிட்டர்ன். ஸோ if you are giving 10 lakhs of rupees from one commercial bank to RBI, you will get interest rate of 10,000 rupees per month. அப்படி ஓகே அதே மாதிரி தான். ஸோ ஆர்பிஐ வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப நிறையா கொடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்க வந்து லோன்ஸ் கொடுக்குறது கம்மி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்க எல்லா டிபாசிட்டை வந்து சென்ட்ரல் பேங்க்கில் வந்து பார்க் பண்ணுறதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. எதுக்குன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே சேஃப். ஆர்பிஐயில் சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃபு. அதுவும் இல்லாமல் இன் ரிட்டன் அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிது. ஸோ எப்போல்லாம் இவங்க ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ, ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ, இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லோன்ஸ் மக்களுக்கு கொடுக்கறது கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு வேளை கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் in reverse repo rate. Okay, so reverse repo rate na commercial banks are willing to borrow money from the commercial banks. Okay, the central bank is willing funds from the commercial banks. If this RRR reverse repo rate is very high, then enna பண்ணுவாங்க, commercial banks will be eagerly saving their money in the central bank, expecting more interest rate and safety for their money. Okay, இந்த மாதிரி situation இருந்துச்சுன்னா these commercial banks will stop lending loans to the people. If they are giving loans also, they will give for higher interest rates. So this is the difference between repo rate and reverse repo rate. Okay, and coming to Reserve Bank of India and rural credit. Okay, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து லைக் ஆர்பிஐ வந்து ஓன்லி மானிட்டரி ரெகுலேஷனுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஆர் டேக்கிங் பார்ட் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் போத் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. தே ஆர் நாட் கன்ஃபைனிங்னா டு கீப் இட் செல்ஃப். They are not keeping themselves only for your monetary regulations, but also they are taking part in the development of agriculture and industry அப்படின்னு சொல்கிறாங்க. And coming to what is the role of RBI in agriculture credit. ஸோ எந்த மாதிரி ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஆர்பிஐ இந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு கிரெடிட் தரத்துக்கு எந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேங்க்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த ஃபீல்ட் ஹேட் பின் இன்க்ரீஸ்ட் டியூ டு ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன் எக்கானமி. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸோ அவர் கண்ட்ரி இஸ் கிவிங் வெரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த அக்ரிகல்ச்சர் இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வந்து they are employed in agriculture sector. So we have to give importance to the agriculture sector. Predominance na important. So the banks should be responsible to increase in the banks oda responsibility ரொம்பவே அதிகமாக இருக்குது in the field of both agriculture and Indian economy. Okay, and the inadequacy of formal agencies to cater to the huge requirements of the sector. So cater அப்படின்னா to provide the huge requirements of the sector. So in order to fulfill this, so இது fulfill பண்ணுறதுக்காக என்ன பண்ணா, the RBI set up a separate agriculture credit department. ஓகேவா. ஸோ இந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுனால நம்ம கண்ட்ரியில் அதுக்காக ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். ஸோ however the volume of informal loans has not declined sufficiently. அப்படின்னா
இன்ஃபார்மல் லோன்ஸ் அப்படின்னா ஃபார்மலாக இல்லாமல் இப்போ நம்ம வந்து லோன்ஸ் வந்து நம்ம ஒரு ஆர்பிஐ கிட்ட வாங்குகிறோம், ஒரு கமர்ஷியல் பேங்க்ஸ், எனி ஆஃப் த பேங்க்ஸ் வந்து வாங்கினா அது வந்து ஃபார்மல் லோன். இன்ஃபார்மல் லோன்ஸ்னால் நம்ம வந்து இப்போ கந்து வட்டி, அந்த மீட்டர் வட்டி, நிறைய வட்டி, லைக் லோக்கல் லெண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் இன்ஃபார்மல் லோன் சொல்லுவாங்க. எவ்வளோ தான் நமக்கு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா ஆர்பிஐ வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் லோக்கல் லெண்டர்ஸ் கிட்ட தான் அவங்க வந்து தே ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் டு கெட் லோன்ஸ் ஃப்ரம் தி local lenders. So that is what. And coming to functions of agriculture, so innala functions, so what are the functions and works are done by this department, this agriculture credit department? Under that in the first point is to maintain an expert staff. So இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எப்பயுமே ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் லைக் அதில் நடக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் தரோவாக ஸ்டடி பண்ணுவாங்க, அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ஒன், to provide expert advice to central and state government and state cooperative banks and other banking activities. இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எல்லா ஃபீல்டுக்குமே ஒரு அட்வைஸ் தருவாங்க. எங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்லேருந்து அண்ட் தென் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வரைக்கும் அண்ட் ஆல் த பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்குமே எல்லாத்துக்குமே அட்வைஸ் தருவாங்க. அட்வைஸ் இன் த சென்ஸ் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ண டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற அட்வைஸ் வந்து எல்லா செக்டார்ஸுமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கொடுப்பாங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்ட்ரல் டு ஸ்டேட். ஸோ தட் இஸ் த செகண்ட் ஃபங்க்ஷன் of this department. Coming to this next one, so to finance the rural sector through eligible institutions engaged in business of agriculture credit and to coordinate their activities. Okay, well, so in the rural sectorனா people who are living in the villages and agriculture வேலை பார்க்குறவங்க அவங்களாம் தான் ரூரல் செக்டருக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு வந்து நிறையா எல்லாருமே ரிச்சாக லைக் வில்லேஜில் அப்புறம் விவசாயம் பார்க்குறவங்க நிறையா பேர் தே வில் பி இன் த ஷார்ட்டேஜ் ஆஃப் மணி. ஸோ ஓகே, அவங்க ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுது, ஒரு ஃபினான்ஸ் தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் லைக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் கேன் ஹெல்ப் த பீப்புள் ஃப்ரம் தி வில்லேஜ். அப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் அவங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் agriculture credit department. Okay, and then the duties of RBI in agriculture credit were much restricted as it had to function only in an ex officio capacity. ஸோ எக்ஸ் அஃபிஷியோ கெப்பாசிட்டினா டைரெக்டாக வந்து அப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஒரு வேலையில் இருக்கிறப்போ இன்டைரக்டாக வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணுறது, அதை வந்து பார்த்துக்கிறது எக்ஸ் அஃபிஷியோ கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் பவர்ஸ் ஆர்பிஐக்கு கிடையாது. தே கேன் ஒன்லி த்ரூ தி டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் இவங்க வந்து ஆக்ட் பண்ண முடியும். அவங்க வந்து டைரெக்டாக போய் எந்த லோன்ஸும் எதுவுமே கொடுக்க முடியாது அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்க்கு. ஓகேவா? And then it could not lend directly to the farmers, but the supply of rural credit was done. ஓகேவா? டைரெக்டாக ஆர்பிஐ கிட்டேருந்து நம்ம வந்து எல்லா அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்து லோன் கிடைக்காது. ஆனால் தே வில் ஹெல்ப் த்ரூ தி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் இட் குட் நாட் லென், ஸோ த்ரூ மெக்கானிசம் ஆஃப் எப்படி வந்து ரீஃபினான்ஸ் அப்படின்னா ஃபினான்சிங் அட் த லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட். ரீஃபினான்ஸ்னால் லோன் வந்து ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தருது. ஓகே, அண்ட் தென் ஃபினான்சிங் அகெயின். ஸோ இந்த 2 தான் மீனிங் ரீஃபினான்ஸ்க்கு. ஆல்ரெடி ஃபினான்ஸ் பண்ணவங்கக்கிட்ட இன்னொரு வாட்டி ஃபினான்ஸ் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் தருவாங்க, அதுதான் ரீஃபினான்ஸ். ஓகே, ஸோ வித் த இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெஷலைசிங் இன் rural credit. So primary societies may borrow from Central Cooperative Bank and later may borrow from Apexa State Cooperative Bank, which is in turn might get accommodation facilities from the RBI. Okay, so the primary societies na the borrowers and non-borrowers in a particular area. Okay, primary societies na அவங்க வந்து காசு பாரோ பண்ணுறவங்களா இருந்தாலும் பண்ணாதவங்களா இருந்தாலும் ஒரு சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாருமே தே கம்ஸ் அண்டர் ப்ரைமரி சொசைட்டிஸ். ஸோ தே வில் அவங்க வந்து எங்கள் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து மணி பாரோ பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் டிஃப்ரெண்ட்
ஃபார்ம்ஸை பாரோ பண்ணிக்கிட்டாலும் அவங்க வந்து இந்த இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் ஹெல்ப் பண்ணுற எல்லா பேங்க்ஸும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க மெயினாக யார்கிட்டேருந்து ஹெல்ப் வாங்குவாங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து ஹெல்ப் வாங்குவாங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்பிஐ வந்து டைரெக்டாக வந்து அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. த்ரூ த சென்ட்ரல் மீடியம் only they will help the agriculture sector. So then the RBI was providing medium term loans also for period exceeding 15 months to 5 years for reclamation of land, construction of irrigation works and purchase of machinery etc. ஆர்பிஐ வந்து எதுக்கெல்லாம் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீக்ளமேஷனாக ஒரு லேண்டை மீட் எடுக்கிறது. இப்போ கடனில் இருக்குது, அதை மீட் எடுக்கணும், அப்படி அதுக்கு வந்து ஒரு 15 months and 5 years பீரியடில் இருக்க எல்லா தேவைகளும் வந்து இந்த ஆர்பிஐ வந்து they are helping the people by giving loans. Okay, the Reserve Bank of India also providing long term loans to finance permanent changes in the land and also for redemption of old debts. ஓகேவா, ஸோ பழைய கடனை மீட் எடுக்கிறதுக்கு அண்ட் தென் லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து பெர்மனெண்ட் லேண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக சேஞ்ச் பண்ணும். அப்படி லைக் த்ரூ தீஸ் ஆக்டிவிட்டீஸ், த்ரூ தீஸ் deeds, these RBI is helping the agriculture sector. Okay, so with this NABARD அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை NABARD? NABARD means National Bank for Agriculture and Rural Development. So all the functions of the RBI relating to agriculture credit had been taken over and looked after the NABARD since 1982. ஓகே, ஸோ எல்லா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே, ஆர்பிஐக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த டிபார்ட்மெண்ட் தான். அண்டர் திஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்லி, அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் NABARD ஒன்லி எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். எப்போத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர், ஃப்ரம் த இயர் ஆஃப் 1982. சின்ஸ் தென் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிலேட்டிங் டு ரூரல் கிரெடிட் அண்ட் என்டையர்லி லுக்ட் ஆஃப்டர் NABARD. ஓகே, ரூரல் கிரெடிட் சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, I'm coming to next one, that is Agriculture Refinance Development and Corporation, ARDC. ஏன்னா Agriculture Refinance Development Corporation. So farmers in India require mainly medium term and long term loans and they face a lot of difficulties in getting them. So the only organization, okay, first வந்து ஃபார்மர்ஸ்க்கு மெயினாக வந்து மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் இல்லாமல் மீடியம் டேர்ம். ஏன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் எப்படி நமக்கு நம்ம லைக் மற்ற பிஸ்னஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்காது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து 6 months ஆகலாம், 1 year ஆகலாம் அவங்க ப்ராஃபிட் வரத்துக்கு. லாஸ் டியூ டு த சீசனல் சேஞ்சஸ் லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ அதுக்காக அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா, ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து லேக் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிட்டே இருக்குது. அப்புறம் சக்ஸஸும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ த கிரெடிட் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆர் இன்க்ரீஸிங் year after year with the aim of bridging the gap in the agriculture finance and to extend the credit for projects involving agriculture development, an organization called Agriculture Refinance Develop Corporation. So land development banks இருந்தாலுமே அவங்க வந்து அதிகமாக சக்ஸஸ் வந்து ரீச் பண்ண முடியல. இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இன்னொரு கார்பரேஷன் லைக் இன்னொரு ஃபீல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கார்பரேஷன், ARDC. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா July 1st, 1963 இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பை யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? பை தி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ARDC. அண்ட் வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ARDC? ஸோ லைக் த மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து they will provide funds to refinance the eligible institutions such as central land development banks and state cooperative banks and scheduled banks. ஓகேவா, இவங்க இந்த பீப்புளுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குற பேங்க்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கே வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ARDC என்ன பண்ணுறாங்க? த பேங்க்ஸ் who are helping funding the agriculture sector, they helping to those banks itself. And then to subscribe the debentures floated by the central land development banks. ஓகேவா, டெபென்ச்சர்ஸ்னால் கடன் பத்திரம். ஓகேவா, ஸோ இந்த சென்ட்ரல் லேண்ட் பேங்க் டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் பத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மீட் எடுக்கிறதுக்கும் இது இந்த ARDC வந்து
ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த எல்லா பேங்க்ஸுமே எதிர் இட் கேன் பி லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஆர் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் ஷெட்யூல் பேங்க், எவ்ரிதிங். எந்த பேங்காக இருந்தாலும் யாரால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும், ஆர்பிஐனால் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ ஓன்லி தென் தட் particular bank is eligible to help the people. Okay, thank you.